கடையில் வாங்குவது போலவே ஈஸியாக சாஃப்டாக வீட்டிலேயே பன் செய்திடலாம். பாருங்கள் எவ்வளவு சாஃப்டாக வந்திருக்கிறது என்று. நான் சொல்லும் இந்த மெத்தடில் நீங்கள் கண்டிப்பாக செய்து பாருங்கள். முதல் முறையாக பன் செய்பவர்கள் கூட ஈஸியாக செய்திடலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சீனி, இளம் சூட்டுடன் 1 கப் ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து நல்லா கரைச்சி மூடி வைங்க 10 நிமிஷம். கோதுமை மான் 450 கிராம், சீனி 100 கிராம் நல்லா மிக்ஸ் செய்யுங்க. பின் ஒரு முட்டை, 1 டீஸ்பூன் உப்பு, கரைத்து மூடி வைத்த ஈஸ்ட் கலவையை அதனுடன் சேர்த்து பீட்டரால் பீட் செய்யுங்க. 50 கிராம் மார்ஜரின் சேர்த்துங்க, நல்லா பீட் செய்யுங்க. 5 நிமிடங்கள் ஸ்பீடாக பீட் செய்துவிட்டு அதை ஒரு மா போட்ட பலகையில் போட்டு கையால் 10 நிமிடங்கள் நீட் செய்யுங்க. பின் ஒரு பவுலில் எண்ணெயை போட்டு மாவை அதனுள் வைத்து மேலாலும் எண்ணெயை போட்டு நல்லா கவர் பண்ணி மூடி 1 மணித்தியாலம் வைத்தால் போதும். உஷ்ண பிரதேசமாக இருந்தால் 1 மணித்தியாலம் வைங்க. பின் 2 பிரிவுகளாக அதை பிரித்து ரோலின் பின்னால் உருட்டி அதன் மேல் ப்ளம்ஸ் போட்டு இந்த மாதிரி உருட்டி துண்டுகளாக வெட்டி எடுங்க. பின் அதை பன் போல் செய்து எண்ணெய் போட்ட தட்டில் வைங்க இந்த மாதிரி. பின் ஒரு கிச்சன் டவலால் அதை மூடி 20 நிமிஷம் வைங்க. அதன் மேல் மார்ஜரின் தடவி சீனி கொஞ்சமும் சேருங்க. பின் 185 டிகிரி செல்சியஸில் 25 நிமிடங்கள் பேக் செய்து எடுங்க. ஓவனில் இருந்து இறக்கியதும் மெல்ட் செய்த பட்டரை அதன் மேல் பூசி மீண்டும் மூடி 20 நிமிடம் வைத்து எடுங்க. பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. தேங்க்யூ.